அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய முறைப்படி மாந்திரீகம் செய்யப்படும். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, செய்வினையுடைய வந்துட்டால் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஒரு 3 விஷயம் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். செய்வினை நம்ம மேலே தொடர்ந்துருச்சுன்னா, இந்த தோள்பட்டையிலேருந்து கால் வரைக்கும் என்ன ஆகும்னா வெயிட்டாக இருக்கும். ரெண்டாவது, சிலவங்களுக்கு இன்னொரு தோள்பட்டையிலேருந்து கால் வரைக்கும் என்ன ஆகும், வெயிட்டாக அதான் ஏதோ ஒரு சுமையை தூக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, கெட்ட கெட்ட கனவு வரும். கெட்ட கனவுனா எப்படின்னா, ஏதோ ஒரு விகாரமான உருவங்கள் ஏதாவது ஆகிற மாதிரி, ஏதாவது ஒரு விபத்து நடக்கிற மாதிரி, இல்லை ஏதாவது பெரிய மிருகங்கள் திருத்தின்னு வர மாதிரி, இல்லை ஏதாவது கறி வாசனை மோடுற மாதிரி, இல்லை ஏதாவது கறியை சாப்பிட்ற மாதிரி, இதெல்லாம் வந்து கனவுல வரும். இதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னாக்கா செய்வினை நம்மளை தொடருதுன்னு அர்த்தம். செய்வினை நம்ம மேலே என்ன செய்யுது, வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா, தூங்குனாக்கா என்ன ஆகும், தூங்கவே முடியாது. ஏதோ தோணும். இப்போ நம்ம அடுத்தது நம்ம நடந்து போயின்னு இருப்போம், ஏதோ ஒன்று நம்ம பக்கத்தில் நடந்துன்னு வர மாதிரியே இருக்கும். அது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செய்வினை நம்மளை அதிகமாக நம்மளை தொடருதுன்னு அர்த்தம். திடீர்னு படுத்துன்னு இருப்பாங்க, வயிறு வலிக்கும், இல்லை நெஞ்சு வலிக்கும். அப்போ டாக்டராண்ட போவாங்க. டாக்டர் சொல்லுவார், டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நெஞ்சு வலிச்சிங்கன்னா இருக்கும். சாயங்கால டைமில் நெஞ்சு அடைக்கிற மாதிரி வலிக்கும். அப்போ இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னாங்க, செய்வினை நம்மளை தொடருதுன்னு அர்த்தம். வயிறு உப்பசமாக இருக்கும். வயிறு நம்ம நல்லா இருக்கும், இன்னத்துக்காக வயிறு உப்பசமாக இருக்குன்னு தெரியாது, ஆனால் வயிறு உப்பசமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் வந்து என்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செய்வினை இதெல்லாம் நம்ம மேலே என்ன ஆகுது, நம்மளை தொடருதுன்னு அர்த்தம், பின்தொடருதுன்னு அர்த்தம். செய்வினுடைய வேலை நம்மளை பின்தொடர்ந்து வந்துனுது. இதனால் இது வந்து செய்வினுடைய அறிகுறிகள். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி செய்வினை பிரச்சனைகள், வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள், செய்வினை யாராவது ஏவி விட்ட பிரச்சனையோ, இல்லை சைத்தானுடைய பிரச்சனையோ, வேறு ஏதாவது பில்லி சூனியம் எவ்வளவு பிரச்சனையோ, இல்லை கடையில் வியாபாரமே இல்லை, இதனால் நல்லா இருப்பாங்க, என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உடம்பு எப்படி தான் இழைக்குதுன்னு தெரியாது, நம்மளோட நடம் உடை எல்லாம் மாறிடும் இந்த செய்வினை பிரச்சனையால். இதெல்லாம் இருந்தாக்கா இன்ஷா அல்லாஹ் செய்வினை பிரச்சனை உள்ளவங்க மட்டும் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு தகுந்த வைத்தியம் செய்யப்படும். எந்த செய்வினை பிரச்சனையாக இருந்தாலும் என்னை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு தகுந்த வைத்தியம் கண்டிப்பாக செய்யப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும்.